பார்வையில் எது நற்கிரியை? நான் செய்கிறதெல்லாம் நற்கிரியை கிடையாது. நான் செய்கிறதெல்லாம் ஒரு வேளை பாவம் இல்லாமல் இருக்கலாம், அது நல்ல காரியமாக இருக்கலாம், நாம் மற்ற எதோ செய்யலாம். ஆனால் அதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் நற்கிரியா? கடவுளுடைய பார்வையில் நல்ல கிரியைன்றது ஒன்றே ஒன்று தான். என்ன? அவர் சொன்னதை நான் செஞ்சேன்னா அதுதான் நல்ல கிரியை. அவர் சொல்லாத நல்லது 1000 செஞ்சுருக்கலாம், நாம் அது நற்கிரியை ஆகாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாழ்க்கையில். நாம் பாட்டுக்கு எதையோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அது கடவுளுடைய பார்வையில் நல்ல கிரியை அல்ல. கடவுள் என்ன சொன்னார்? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினா. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது, அவருக்காக என்ன அர்ப்பணித்திருக்கிறேன். நீங்களும் அப்படி தான். என்ன பார்க்காதீங்க, நீங்களும் அப்படி தான். உங்களுக்கு என்னைக்கு இயேசு ஆண்டவர் ஆகிட்டுருன்னா, அவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகிறீங்க, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறீங்க, அவர் எப்படி வாழ சொல்கிறாரோ அப்படி வாழ்கிறீங்க. அப்படி வாழ்ந்து பாருங்கள், அதை காட்டிலும் பெரிய வெற்றியை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதுதான் நல்ல கிரியை. அந்த நற்கிரியலுக்காகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம்.